ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 13, 2024. நம் அனைவருக்கும் பாபா தனது உயர்ந்த காரியத்தின் பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார். நம்மை தகுதியானவராக அவர் நினைத்திருக்கிறார். அவரது காரியத்தை செய்வதற்கான சக்திகளையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்கியிருக்கிறார். அதன் மூலம் துக்கம் நிறைந்த ஆத்மாக்களின் துக்கத்தை நம்மால் நீக்க முடியும். அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதி கொடுக்க முடியும். அவர்களுக்கு அமைதியின் பாதையை காட்ட முடியும். யார் குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களை உயர்ந்த பெருமிதத்தில் நிலைக்கச் செய்ய முடியும். பாபா நமக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்கியிருக்கிறார். வீழ்ச்சி அடைபவர்களை நாம் உயர்த்த வேண்டும். இவ்வுலகில் வீழ்த்தக்கூடியவர் அநேகர் இருக்கிறார்கள். யார் பிறரது வீழ்ச்சியை விரும்புகிறார்களோ அவர்கள் சுயம் ஒருபோதும் உயர்ந்த நிலையை அடைய முடிவதில்லை. யார் பிறர் முன்னேறுவதை பார்த்து கலக்கமடைகிறார்களோ எனக்கு என்ன ஆகும், இவர்களுக்கே பெயர் புகழ் கிடைக்கும், இவர்கள் முன்னேறி விடுவார்களே, நான் பின்தங்கி விடுவேனே என்று நினைப்பவர்கள் சதா பின்தங்கியே இருக்கிறார்கள். அவர்கள் தவறான பாதையில் சென்று பதவி ஆகியவற்றை அடைந்து விடலாம். ஆனால் சங்கமயுகத்தில் பெரிய பதவியை பெறுவது முக்கியமல்ல. உயர்ந்த மனநிலை என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பதுதான் முக்கியமானதாகும். யார் சங்கமயுகத்தில் அதீந்திரிய சுகத்தில் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு விட்டார்களோ, யார் சங்கமயுகத்தில் பாபாவின் உயர்ந்த காரியத்தை செய்வதற்கு கற்றுக்கொண்டு விட்டார்களோ, யார் பாபாவின் அனைத்து கட்டளைகளையும் வாழ்க்கையில் தாரணை செய்து விட்டார்களோ, யார் நான் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு விட்டார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாவார்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன். பாபா கூறியிருக்கின்றார், யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் மீது நீங்கள் சுபபாவனை வையுங்கள். ராவணனை விட 1000 மடங்கு மோசமானவர் கூட உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் மீதும் சுபபாவனை வையுங்கள் என்கிறார். நாம் ஏன் அவ்வாறு சுபபாவனை வைக்க வேண்டும்? அது சாத்தியமா என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். நாம் இதற்கு பதிலாக இது பகவானுடைய கட்டளை, அவர் சொல்வதன்படி நடக்கும்போது நமக்கு நன்மை ஏற்படும் என்று நினைக்க வேண்டும். அதனால் நம் மூலம் சேவை நடைபெறும். ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டத்தில் சேவைகள் சொற்பொழிவினால் அவ்வளவாக நடைபெறாது. யார் சுயத்திற்குள் அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பியிருப்பார்களோ, யாரது சித்தம் அனைவருக்காகவும் சுபபாவனைகளால் நிரம்பி இருக்குமோ, யார் யோகத்தில் நிலைத்திருந்து இவ்வுலக விஷயங்களிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொண்டு விட்டார்களோ, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வோடு வாழ்வார்களோ அவர்களே ஸ்திரமாக இருக்க முடியும். அவர்கள் மூலமாகவே சேவை நடக்கும். எனவே வரக்கூடிய காலகட்டத்தின் சவால்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி வீணான விஷயங்களை துண்டித்துவிட்டு அனைத்து பொக்கிஷங்களையும் நாம் சேமித்து கொள்ள வேண்டும். சத்தியமான விவேகத்தை அடைய பெற்றிருக்கும் பாபாவுடைய புத்திமான் ஆத்மாக்களே, இவ்வுலகிற்கு வழங்குவதற்காக தயாராகிவிடுங்கள். அப்படிப்பட்டதொரு காலம் வரும். நொடியில் நாம் விதை ரூபமாக ஆக வேண்டியிருக்கும். அதன் மூலம் நம்மிலிருந்து நாலாபுறங்களிலும் அதிகமான சக்திகள் பரவத் தொடங்கும். இந்த சக்திகள் அநேக விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எவ்வாறு ஒரு ஆயுதத்தால் மற்றொரு ஆயுதம் வீழ்த்தப்படுகிறது, எவ்வாறு போரில் ஒரு விமானம் மற்றொரு விமானத்தை வீழ்த்துகிறது, அதே போன்று நமது உயர்ந்த அதிர்வலைகள் மக்களின் எதிர்மறையான அதிர்வலைகளை நொடிகளில் வீழ்த்திவிடும். நாம் செய்ய வேண்டியதோ நமது உயர்ந்த எண்ணங்களில் சுப பாவனைகளில் சக்தியினை நிரப்பிக்கொள்ள வேண்டும். யோகத்தின் சக்தி, தூய்மை தன்மையின் சக்தி, சுப பாவனைகளின் சக்தி, அன்பின் சக்தி ஆகியவற்றை நிரப்பிக்கொள்வோம். எனவே இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் விதை ரூபமாக ஆகக்கூடிய பயிற்சியினை மேற்கொள்வோம். விதை ரூபத்தின் அர்த்தம் என்னவென்றால், வீண் எண்ணங்களற்றவராகி பாபாவின் சொரூபத்தின் மீது நிலைத்து விடுவது. யார் தன்னைத்தான் நீண்ட காலம் வீணான விஷயங்களிலிருந்து விலக்கி வைத்திருப்பார்களோ அவர்களால் தான் இதனை செய்ய முடியும்.
யார் உயர்ந்த எண்ணங்களில் ஈடுபட்டிருப்பார்களோ அவர்களால்தான் அனைத்திலிருந்தும் விலகி இருந்து நொடியில் விதை ரூபமாக ஆக முடியும். எனவே இன்று முழு நாளும் பாபாவின் சொரூபத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவோம். மேலும் உணர்ந்து பார்ப்போம். பாபாவின் பல வண்ண கிரணங்கள், சக்திகளின் கிரணங்கள் பீச்சாங்குழல் நிறங்களைப் போல என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.